நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. செய்திகள் தொடர்கின்றன. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக தலைமைச் செயலகம் வந்துள்ளார் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன். இந்த காட்சிகளை பார்ப்பதோடு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட நாம் கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க ரமேஷ். வணக்கம். ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்துல தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. அதிமுக சார்பிலையும் திமுக மற்றும் திமுக கூட்டணி சார்பிலையும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்யக்கூடிய சூழல்ல திமுக கூட்டணி சார்பா போட்டியிடக்கூடிய மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரும் நடிகருமான கமலஹாசன் தலைமைச் செயலகம் வந்துவிட்டார். சரியாக நண்பகல் 12:30 மணிக்கு ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவையும் தாக்கல் செய்ய போறாரு. அதே மாதிரி திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வில்சன், சல்மா, அதே மாதிரி SR சிவலிங்கமும் இன்றைய தினம் முதலமைச்சர் MK ஸ்டாலின் முன்னிலையில தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய போறாங்க. நண்பர்கள் 12:45 மணி அளவில் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்பதுரை தனபாலும் வேட்புமனுவை தாக்கல் செய்ய போறாங்க. குறிப்பா 6 இடங்கள் தான் காலியா இருக்கு. இந்த 6 இடங்களுக்கும் பிரதான அரசியல் கட்சி சார்பில் களமிறங்கக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய போறாங்க. ஜூன் 9ஆம் தேதி வரைக்கும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள். 10ஆம் தேதி வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெறும். 12ஆம் தேதிக்குள்ள வேட்புமனுவை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். ஜூன் 19ஆம் தேதி இந்த தேர்தலுக்கான ராஜ்யசபா வேட்பாளருக்கான தேர்தல் அப்படிங்கிறது நடைபெற போகுது. இந்த தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு தான் கமலஹாசன் இப்போது தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் முன்னிலையில வேட்புமனுவையும் தாக்கல் செய்ய போறாரு. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே.